அவனுக்கு 4 ஆறு ஓட விட்டார். அவனுக்கு காலு கீழே பொன் விளையுது, வாசனை திரவியங்களா இருக்குது. பழங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது, விலங்குக்கு பஞ்சம் கிடையாது, மீனுக்கு பஞ்சம் கிடையாது, எல்லாமே ஏராளம். இந்த பூமியில ஆசீர்வாதம் தான் மக்கள் இயேசுவை விசுவாசமா. இப்போ நீங்க நினைக்கலாம், என்னங்க உலகத்தாங்கிட்ட கூட காசு இருக்குது, அதனால நல்லதா அது? நான் சொன்ன உலகத்தாங்கிட்ட இருக்கிற காசு வேற, என்கிட்ட இருக்கிற காசு வேற. இனிமை இன்பம் சொல்லுங்க, இனிமை இன்பம், இதெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் பேசும். தப்பு தப்பு பேசக்கூடாது. ஏதன் சொல்லிட்டீங்கன்னா அது இனிமை இன்பம் தான். நீங்க வேற ஏதன் சொல்லும் போது நீங்க இனிமை இன்பன்றீங்க. அப்போ இப்படிதான் தேவன் எப்படி படைச்சாரு? ஏராளமா தாராளமா படைச்சாரு. அவனுக்கு 4 ஆறு ஓட விட்டார். அவனுக்கு காலு கீழே பொன் விளையுது, வாசனை திரவியங்களா இருக்குது. பழங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது, விலங்குக்கு பஞ்சம் கிடையாது, மீனுக்கு பஞ்சம் கிடையாது, எல்லாமே ஏராளம். என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் இவ்வளவு நம்ம படிக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, யாரோ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தரிதத்தை போதிச்சிட்டாங்க, சபை முழுவதும் தரிதத்துல வாழ்ந்துக்கிறாங்க. கூட பாருங்க, இங்க இவ்வளவு அருமையா சபை இருக்குது. யார் வரல கொட்டு பரவாயில்ல. இப்போ இவ்வளோ அருமையான சபை இது. ஆனால் இன்னும் இங்கே ஆசீர்வாதம் ஏன் பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் ஆட்டோமேட்டிக் ஒரு ஜென்ரேட்டர் வேணும். ஹலோ, என்ன வேணும்? அதுக்கு தாங்க ஆசீர்வாதம். சினிமாவில் இப்போ தேட்டரில் போகுது, ஐயோ இருட்டாகுது. அந்த காலத்தில் டென்ட்டில் தான் என்ன பண்ணுவாங்க, மெழுகுவத்தி வச்சுருப்பாங்க எதோடி. ஆனால் தேட்டரில் எப்படி இருக்குது அப்படின்னோடனே கரண்ட்டு போகிறதும் தெரியாது, கரண்ட்டு வருதும் தெரியாது. அவன் அப்படி இருக்கிறான். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக காரியம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு வேஸ்ட், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட்டிவ் ஒர்க் பண்ணுது. கிறிஸ்தவ சபைகளில் இப்படி இருக்கிறோம். ஆமென். எதுவும் கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இப்போ யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தேவனை குறையில்லாத உங்களுக்கு நடத்தணும்னா கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நீங்களும் நிறைவோடு இருந்தாதான் இந்த பூமியில ஆசீர்வாதம் இருந்தால் தான் மக்கள் இயேசுவை விசுவாசமா. இப்போ நீங்க நினைக்கலாம், என்னங்க உலகத்தாங்கிட்ட கூட காசு இருக்குது, அதனால நல்லதா அது? நான் சொன்ன உலகத்தாங்கிட்ட இருக்கிற காசு வேற, என்கிட்ட இருக்கிற காசு வேற. நான் சொல்லட்டுமா? இப்போ நானும் ஒரு மனுஷன், இப்போ இன்னொரு ஆண்டவர் அறியாத மனுஷன் இருக்கிறாரு, அவருக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குதே. ஏன்? எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள தேவன் வர்றாங்குது, எனக்குள்ள தேவனுடைய பரலோகத்தில் வெளிச்சம் இருக்குது. ஆனா அந்த ஆளுக்குள்ள அதே மாதிரி என்கிட்ட இருந்த பணம் வேற, அவர்கிட்ட இருக்கிற பணம் வேற. இருக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நீ நிறைய பேருக்கு பாருங்க, இப்படி அவனா நெய் பண்ண வச்சுக்கிறான், அவன் பணம் வேஸ்ட். என்கிட்ட பணம் வந்துச்சுன்னா அது டேஸ்ட். ஆமென்.